நமது சைவ சித்தாந்த மையத்தின் ஆசிரியர் சிவ திரு பிரகாசன் ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு நமது சிவசண்முகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யணும்னு கேட்டுங்க. ஐயா சொன்னார், நீங்கள் எனக்கு பொன்னாட போதி சிறப்பு செய்கிறத விட எல்லாரும் வகுப்புக்கு வந்து சிறப்பு செஞ்சிங்கன்னா அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி மரியாதை நிமித்தமாக ஐயாவுக்கு பொன்னாடையை போற்றுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதத்தில் 4வது வாரம் தவறாமல் வந்து வகுப்பு கேட்போம் என்பதை உங்கள் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு சிற்று உரை, அதாவது ஒரே நிமிடம். திருப்பூர் மாநகரில் இந்த பாலாஜி நகரில் நாங்கள் இருக்கிறோங்க. எங்களை எல்லாம் வந்து இந்த நெறிக்கு அழைத்து சென்றவர், அந்த சைவ நெறிக்குள் வித்திட்டவர் நமது அமைப்பாளர் நாகராஜையா அவர்கள்தான். இப்படி ஒரு பெருமகனார் நமது இடத்தில் வந்திருக்காவிட்டால் நம் அனைவரும் இந்த நெறிக்குள் இவ்வாறு சென்றிருக்க முடியாது. இவர் வந்து நிறைய தன்னை திருப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டவர். தொழில், இல்ல பிரச்சனை இதையெல்லாம் பாராமல் தன்னை எப்பொழுதும் திருப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பவர். திருவாசகத்தில் நிறைய பதிகங்களை மனனமாக வைத்திருப்பவர். எங்களுக்கெல்லாம் நல்ல உதவியாளர். எங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஆசிரிய பெருமக்களை அறிமுகப்படுத்திய அருளாளர். அவர்களை நான் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். அடுத்ததாக இன்று அரங்கத்திலே 4 பெருமக்களை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த 4 பெருமக்கள் இங்கு எழுந்திருக்கிறார்கள். இது நமது மையத்திற்கு கிடைத்த தவம். அடுத்ததாக 2வதாக பேச அழைக்கிறேன் ஐயா அவர்கள். நான் முதலில் கூறியது போல சிவசண்முகம் ஐயா அவர்கள் பணி நிமித்தம் காரணமாக இப்பொழுது புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அவர்களை வழியனுப்புமாறு அன்போடு வேண்டியிருக்கிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி. நெருக்கடியான சூழ்நிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அன்பை தெரிவிக்க சொன்னாங்க. நீங்கள் வரேன்னு சொன்னால் எங்களை சந்திக்கணும்னு சொல்லும்போது அவசியம் சொல்லுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.